மனிதன் தெய்வமாகலாங்க படம். படம் உண்மையிலே நல்லா இருக்குங்க. எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்க. இதில் வந்து செல்வராகவன் சார் மைண்ட் கோப்பி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் செல்வராகவன் சார் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நார்மலாக ஃபைட்டு அப்படி இப்படின்னு தான் பார்த்துருப்போம். இது மாறுபட்டதில் ஒரு வில்லேஜ் இதில் அப்படியே வாழ்ந்துருக்காரு. வில்லேஜில் போய் எப்படி ஒருத்தர் வாழணுமே மாதிரி செல்வர் சார்லாம் அப்படி எப்படி வாழ வச்சுருப்பாங்க, அது மாதிரி இந்த படம் வந்து ஒரு பாலா சார் அது மாதிரி இந்த படம் இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. நல்லா சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இல்லை கௌசல்யா படத்தில் நார்மலாக வந்து விஜய் சார் பிரபுதேவன் ரொம்ப ஹாப்பி மூடில் தான் அப்படி தான் பார்த்துருப்போம். ஆனால் இது மாறுபட்டதில் ஃபுல் பிளாக்காக அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி கௌசல்யா படம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சூப்பராக இருக்குங்க. செல்வராகவன் சார் தாங்க இதில் வாழ்ந்துருக்காருங்க. அவர் வந்து நம்ம நார்மலாக ஜாலியாக காமெடி பண்ணி பார்ப்போம், சீரியஸ்னஸ் பார்ப்போம். இதில் காமெடி சீரியஸ் அப்படியே லைவாக ஒரு வில்லேஜில் போய் எப்படி வாழ்மா அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவர் எமோஷன்லாம் அந்த கிளைமேக்ஸ்ல பிளட்டோட வரதெல்லாம் அப்படியே அழு வச்சிருந்தது ஒன்றும் முடியல. ஆக்சுவலா அவர் நிறைய படம் பண்ணிருக்காரு. அந்த எல்லா படத்தை விட இந்த படத்தோட விஷயங்கள் மட்டும் எப்படி கரெக்டா இருக்கும்? இல்ல அதாங்க, நான் நிறைய படம் ஒரு படம் பார்த்துருக்கேன். நிறைய படத்துல வந்து எப்படி பார்த்துருக்கேன்னா ஒரு ஃபைட்டு அப்படி வேற மாதிரி இருக்கு, யதார்த்தமா இருக்கு, காமெடி இது மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலி, ஒரு மனைவிக்கும் அவருக்குள்ள ஒரு இதை வந்து பாசத்தை எப்படி சைலண்டா அழுவாம காட்டி கொடுக்கறது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ணி வேற லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி தெய்வம் ஆயிருக்காரு. ஏன்னா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா மைம் கோபி சார் வந்துட்டு லேடிஸ்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாருல, அதுக்கு எல்லாத்துக்குமே சரியான தண்டனை வாங்கி கொடுத்து இவர் உள்ள போறாரு. படத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா மனிதன் தெய்வம் ஆயிருக்காரு. இதுல வந்துட்டு ஹீரோ வந்துட்டு செல்வராகவன் சார் பண்ணியிருக்காரு. இவர் பட்டாலே படம் நல்லா வந்துடும், சூப்பர் டூப்பரா. ஏன்னா இவரை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவர் நான் ஹீரோவா தான் வில்லன் ஆச்சு டைரக்டரா தான் பார்த்துருக்கேன். இதுல வந்துட்டு ஹீரோவா பண்ணியிருக்காங்க. கௌசல்யா மேம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அவங்களும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுல குட்டி பொண்ணு லித்திகான்னு ஒரு பொண்ணு பண்ணியிருக்கா, நல்லா பண்ணியிருக்காங்க. அழுக சந்தோஷம் எல்லாமே வந்திருக்கு. மியூசிக் தான் சார் வேற லெவல். எனக்கு மியூசிக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏகே பையன் சார் ரொம்ப அழகா மியூசிக் கொண்டு வந்திருக்காங்க. இதுல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவங்க பார்க்கலாமா இவங்க பார்க்கலாம்னு ஒரு அண்ணா கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரையும் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். படம் சூப்பரா வந்திருக்கு சார். படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன பிடிச்சிருக்கு? ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு. கொஞ்சம் சென்டிமெண்ட்னா யூசுவலா ஒரு சென்டிமெண்டா இல்ல உங்களுக்கு அத எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு லைஃப்ல? கொஞ்சம் குழந்தைங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. வைஃப்க்கு இப்படி ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் லாஸ்ட்ல எல்லா கதையும் சொல்றாங்க. வைஃப்காக இவ்வளவு பண்றாங்க. உங்களுக்கு படம் பாக்குறப்ப என்ன தோணுச்சு? ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு மாதிரியான எமோஷனல் கனெக்ட் ஆகும். ஆமா, இந்த படம் என்ன சொல்ல வந்துச்சு, அது என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு? வந்து ஆடியன்ஸ் ஃபேமிலி ஒரு ஷேர் பண்ணணும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கரெக்டான மூவி தான். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து செல்வராகவன் சாரோட ஃபேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரை பத்தியே பேசிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் உண்மையில நல்லா இருந்தது. ஃபாஸ்டா இருந்து போனதே தெரியல. எமோஷனா ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும் படம், கண்டிப்பா பாருங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே நம்ம இந்த படமா பாக்குறோம், இந்த மாதிரி படமா பார்க்கணும். கண்டிப்பா படம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பாருங்க. என்ன சொல்ல வராங்க ஆக்சுவலா கதை? அதுதான் இந்த மாதிரி கருத்தா சொல்ல வராங்க. மெசேஜ் இருக்கு, கண்டிப்பா மெசேஜ் இருக்கு. பாருங்க அந்த படம் இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கி அந்த மாதிரி இது தப்பான இது சொல்ல, அதுதான் மெசேஜ் சொல்ல வராங்க. அது நீங்க படத்தை பார்க்கும்போது தெரியும், நம்ம அது பேச வேணாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலா இருந்து, பட் செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்து. ஃபாஸ்டா போச்சு, போனதே தெரியல. செல்வராகவன் இதுக்காகவே பர்டிகுலரா இந்த கேரக்டருக்கு ரொம்பவே கரெக்டா இருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. படம் நல்லா தான் இருக்கு, பாருங்க. படம் உண்மையாலுமே எல்லாருமே அவேர்னஸ் படம், ஃபேமிலியோட பார்க்கணும். இல்ல என்ன சொல்ல வராங்க சார் டைட்டிலுக்கும் இந்த கதைக்கு என்ன கனெக்ட்? அதான் ஒரு தெய்வம் மனிதன் ஆகலாம்ன்றது வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வந்து போயிட்டு இருக்கு. சொல்ல வேண்டாம், எப்பவுமே தெய்வமாகலாம் பேசுவாங்க. தெய்வம் மனிதனா வரதுக்கு அந்த மாதிரியான விஷயம் கனெக்ட் ஆயிருக்கு. தெய்வமும் மனிதன் ஆகலாம், மனிதன் தெய்வம் ஆகலான் இருக்குது. ஒரு தெய்வம் வந்து அந்த ஊருக்கு நல்லது செய்யறாங்கன்னா மனித ரூபத்தில் தானே வந்து போடுவாங்க. அதனால தெய்வமும் மனிதனாக. முன்னாடி பண்ண செல்வராஜ் கேரக்டரோட இந்த கேரக்டர் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா வந்து ரொம்ப கிராமத்துல போய் நடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு படம் நடிச்சிருக்காரு. அவரு இருக்கிறதுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பெஸ்ட் மூவியா செலக்ட் பண்ணி ஒரு கிராமத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ரேட்டிங்னா என்ன சார்? 10/9 கொடுக்கலாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக போணுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே சூப்பராக இருந்துச்சு. செல்வராகவன் நல்லா தான் பண்ணுறது. லேக்னா என்ன மாதிரியான?
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பொறுமையா போன மாதிரி இருந்துச்சு, என்ன கதைன்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் ஒரு அளவுக்கு நல்லா விறுவிறுப்பா போணுச்சு. உங்களுக்கு பிடிச்சது பிடிச்சதுன்னு பார்த்தா அவங்க மேரேஜ் சாங் பிடிச்சிச்சு. எனக்கு மேரேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாங் பிடிச்சிருந்துச்சுன்றேன். என்ன உங்களுக்கு என்ன அந்த படம் பார்க்கும்போது என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு லாஸ்ட் சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா எமோஷனலா இருந்துச்சு. நல்ல நல்ல மூவி, நல்லா எடுத்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? அந்த மூவி பத்தி என்னன்னா, அதான் அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, அது லாஸ்டா வந்து கிடைக்குது அவங்க ஒய்ஃப் மூலியமா. அது வந்து அவங்க பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு மூவி, எல்லாருமே பாருங்க. வந்து இந்த படத்துல உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னா என்ன மாதிரி விஷயம்? எனக்கு கனெக்ட் ஆன விஷயம் என்னன்னா, லாஸ்ட் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எமோஷனல் சீன் வந்து சீரியஸாவே நானே அழுதுட்டேன். நல்லா இருந்துச்சு மூவி. செல்வராஜ் சார் எப்படி பண்ணிருக்காரு? எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க வந்து முக்கியமாக அந்த படம் பார்க்க வேண்டியது. அப்புறம் வந்து வேலைக்கு போகிற லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அது மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அது நல்லா காட்டிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை என்னென்ன விஷயத்தில் அப்படிங்கிறது நல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு கருத்து இருக்கு அதில், எல்லாரும் நல்லா பார்க்கலாம். செல்வராஜ் சார் எப்படி சார் ரோல் பண்ணிருக்காரு? சூப்பர். அவரு தான் ஹீரோ இல்லை படத்தில், ரொம்ப அருமையாக இருக்குது அந்த படம். சான்ஸே இல்லை, அவரும் நல்லா நடிச்சுக்கிறாரு. மனித தேவமாகலாம் மூவில நான் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஹீரோனோட அண்ணியா பண்ணியிருக்கேன். கீர்த்தனா கேரக்டர் நேம். என் கூட பேரா பண்ண தீபக் சார், அப்புறம் படத்தை டைரக்ட் பண்ண டெனிஸ் சார், செல்வராகவன் சார் நடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது ஒரு விமன் பேஸ்ட் பண்ணின ஸ்டோரி. விமென்ஸ்க்கெல்லாம் எப்படி சேஃப்டி இல்லை, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஊரில் நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் காட்டுற ஒரு மூவி தான். ஸோ எல்லாருமே அவங்களுடைய பார்ட் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் கூட ஒர்க் பண்ணதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், எப்படி ஃபீல் பண்றாங்க ஒரு படத்தை, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பாத்தீங்க தீமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? தீமா படம் பிடிச்சிருக்கு. சார் நல்லா, பிரதீப் சார் நல்லா நடிச்சிருக்காரா? ரொம்ப பிடிச்சிருக்கா? சாங்கெல்லாம் நல்லா ஆடிவாரா? நல்லா நல்லா பண்ணாரா?